மனோஜவம் மாருத துல்லிய வேகம் சித்தேந்திரியம் புத்திமத்தாமர்ஷ்டம் வாதாத்மசம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூர்த்தம் சரசா நமாமி. ஆஞ்சநேய பெருமானுடைய திருவடியை வணங்கி இந்த அமாவாசை திதியை பற்றி பார்ப்போம். அமாவாசை திதி எப்போ ஆரம்பிக்குதுன்னா ஆடி அமாவாசை, ஆடி 18ஆம் தேதி 3/8/2024 4:56 ஆரம்பிக்குது. எப்போ முடியுதுன்னா நாளை 4/8/2024 ஆடி 19 முடியுது. இதான் அமாவாசை. இந்த அமாவாசை திதிங்கிறது ஆடி மாதத்துக்கு ஏன் சிறப்பு, தை மாதம் ஏன் சிறப்பு, புரட்டாசி மாதம் ஏன் சிறப்புன்னு பார்ப்போம். இந்த ஆடி மாதம் வரக்கூடியது தட்சிணாயனத்தை நோக்கி போவார். அதாவது தட்சிணாயனம்னா தெற்கு நோக்கி போகிறாரு. இது வரைக்கும் வடக்கு நோக்கி போயிருந்தார் சூரிய தேவர். இப்போது அதாவது தட்சிண பிரதேசம் தட்சண தென்பகுதியை நோக்கி இப்போ பிரவேசம் பண்ண போகிறாரு. அதுதான் வந்து தட்சிணாயனம் சொல்கிறது. உத்தராயணங்கிறது வடக்கு நோக்கி போகிறது. காலப்புருஷனுக்கு 4ஆம் வீடாகிய கடகத்தில் சந்திர பகவானும் சூரிய தேவரும் இருவரும் இணைந்து புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இதான் அமாவாசை. சந்திர பகவானும் சூரிய பகவானும் நேர்கோட்டில் ஒரே நேர்கோட்டில் ஒருத்தர் பார்த்து கொள்வது அல்லது சேர்வது அல்லது இணைவது. இப்போ சந்திர பகவான் அமாவாசை ஆயிடுவார், இருட்டாயிடுவாரா. இன்னைக்கு சூரியன்ட்ட ரீசார்ஜ் பண்ணுவார். அதாவது சக்தியை வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு வளர்பறையாக மாறுவார். பிரதமை, திவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமின்னு போயிட்டே இருப்பார். இப்போ இந்த அமாவாசைக்கு ஏன் மகத்துவம்னா ஆஞ்சநேயர் பிறந்த திதி இந்த அமாவாசை. ஆஞ்சனுடைய ராசி மூல நட்சத்திரம் தனுசு ராசி. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது சூரிய தேவரும் சந்திர தேவரும் தனுசில் இருக்கும்போது ஆஞ்சநேயர் அவதரித்த திதி. சரி, இப்போ அமாவாசையுடைய சிறப்புகளை பார்ப்போம். இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்கு ஏன் திதி கொடுக்குறோம்னா, இப்போ பௌர்ணமி எப்படி தேவர்களுக்கும் மகாசக்திக்கும் ஒரு உரிய திதியும், அதே போல் பித்ருக்களுக்கு இந்த அமாவாசை திதி ரொம்ப சிறப்பானது. பித்ருக்களுக்கு ஏன் நம்ம திதி கொடுக்கணும், நம்ம ஏன் தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னா, நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கி நமக்கு நிறைய சொத்து பத்துக்களை சேர்த்து வச்சுட்டு போகிறாங்க இல்லையா, அவங்க நன்றி கடன் செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய டிஎன்ஏ அப்போது நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன் தான். எல்லாருமே செய்யலாம். ஒருத்தருக்கு எனக்கு பிறந்த திதி தெரியாது, அவங்க இறந்த திதி தெரியாது, அப்புறம் அவங்க இறந்த நாள் தெரியாது அப்படின்றவங்க பொதுவாக அமாவாசனை கொடுக்கலாம். அமாவாசைங்களுடைய திதி பித்ருக்களுக்கு. இன்று பித்ருக்கள் எல்லார் நீழ்நிலைகளும் காத்திருப்பாங்க. நம்முடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் யாராவது நமக்கு திதி கொடுப்பாங்களா, தர்ப்பணம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி அந்த சூட்சும ரூபத்தில் வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ சொல்கிறோம்ல, மாத்ரு தேவோ தர்மதா, பித்ரு தேவோ தர்மதா, குல தேவதா அப்படின்னு சொல்கிறோம்ல. ஏன்னா இந்த மனிதனுக்கு கடன் அதிகமாக இருக்குது. என்ன கடன் கேட்டீங்கன்னா, எல்லாரும் சொல்கிறாங்க பணக்கடன் சொல்லி. முதல்ல பார்த்தீங்கன்னா தெய்வ கடன் அதிகமாக இருக்கும். அதன் பிறகு ஆச்சாரிய கடன், அப்புறம் மாத்ரு கடன், அப்புறம் பித்ரு கடன், அதன் பிறகு பார்த்தோம்னா பொருளாதார கடன். இத்தனை கடனை வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த பூமியில் வாழ்கிறோம். அதனால தான் நம்ம கஷ்டப்படுறோம். இந்த ஒவ்வொரு கடனையும் அதாவது ஒவ்வொரு கடனையும் எப்படி அடைக்கிறது அப்படின்னா, தெய்வ கடன். நித்தியமாக நம்ம பூஜை பண்ணுறோம், நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு உணர்றோம். நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கார். இப்போ மரணம்னு ஒன்று வந்தால் தானே தெரியுது நம்மளுக்கு. ஒரு மரணித்தவனை உயிர்ப்பித்தோம்னா அப்போ சக்தி இல்லைன்னு அர்த்தம். இறந்த ஒரு உடலை உயிர்ப்பிக்க முடியாது. அப்போ நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அவர் தான் இறைவன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ தெய்வ கடன், இறைவனை நம்ம பூஜிக்கிறது, அவருடைய நாமங்களை சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி அந்த கடனை முடிச்சிடுறோம். அது ஆச்சாரிய கடன், நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு குருவின் கடன் என்னன்றது அவரிடமே கேட்டு அவருடைய ஆசையை நிறைவேற்றுவது. என குரு என்பவர் அஞ்ஞானம் என்னும் இருளை விலக்கி ஞானம் எனும் தீபத்தை கொடுப்பவர் தான் குரு. நல்ல குரு கிடைச்சிட்டாருன்னா ஒரு மனிதனுக்கு அதை காட்டில் வேறு எதுவுமே இல்லை, நல்வழி காட்டிடுவார். அந்த கடன் குருவோட கடன், ஆச்சாரிய கடன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பித்ரு கடன். நம்ம தாத்தா, நம்முடைய அப்பா, அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க, இவங்களுடைய கடன் கண்டிப்பாக அது தீர்க்காத பித்ரு கடன். இந்த மாத்ரு கடன்கிறது நம்முடைய தாயார், நம்ம அப்பாவோட தாயார், நம்ம பாட்டி, முன்னோர்கள், மூதாதையர்கள், இவங்கெல்லாம் அவங்களுடைய கடன். அதன் பிறகு தான் பொருளாதார கடன். நம்ம யார்ட்டையாவது ஒரு 10,000 வாங்கிட்டு இறந்து போயிருப்போம், கொடுத்துருக்க மாட்டோம். அடுத்த ஜென்மத்தில் லட்ச ரூபாயை நம்ம வட்டி கட்ட வேண்டி வரும். அது நமக்கு தெரியாது. இப்போ தான் நம்ம நினைப்போம், இவ்வளோ வட்டி கட்டி இருக்கமே அப்படின்னு வயிறு எரியும். ஆனால் அது நம்ம வச்சுட்டு போன கடை அப்படின்னு அவருக்கு தெரியாது. அதனால தான் ஒரு ஜென்மத்துடைய ஞாபகத்தை மறு ஜென்மத்துக்கு கொண்டு வர மாட்டார் கடவுள்.
இதைத்தான் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னார். எனக்கு தெரியும் அர்ஜுனா, நான் பூர்வ ஜென்மத்தில் ராமனா இருந்தேன், அதற்கு முந்தின ஜென்மத்தில் நான் வாமனா இருந்தேன், ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வருவார். அப்போ பார்த்தா அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அவர் பரமாத்மா, நம்ம ஜீவாத்மா. அப்போது ஒவ்வொரு இந்த கடன்களை எந்த ஒரு கடன் இல்லாமல் நம்ம போய் சேரணும். வாழ்கிறது 70, 80, 90, 100 தெரியாது. 120 வருஷம் யாரும் வாழ முடியாது. ஏன்னா அந்த பிறந்த திசையை நம்ம கனெக்ட் பண்ண முடியாது, அதை டச் பண்ண முடியாது. இப்போ ஒருத்தர் கேது திசையில் பிறக்கிறாருன்னா திரும்பவும் கேது திசை வர்றதுக்கு, கேது திசை இருப்பு திசை 2 வருஷம் இருக்குது. திரும்பவும் அந்த கேது திசை முடிஞ்சு சுக்கர திசை முடிஞ்சு சூரிய திசை அப்படி வரிசையாக 120 வருஷம் ஆகும். அதை யாரும் வாழ முடியாது. அதனால தான் நம்ம இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு கடனும் இல்லாமல் போய் சேரணும் அப்படின்றதான். சரி, இந்த அமாவாசையை பற்றி பார்ப்போம். இப்போ ஆடி அமாவாசை காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். காலபுருஷனுக்கு 4ஆம் இடம்னா எது? கடகராசி. அங்கே குரு உச்சம் பெறக்கூடிய வீடு. குருவோட நட்சத்திரத்திலேயே சந்திர பகவானும் சூரிய பகவானும் பிரவேசம் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல அமாவாசை. ஆடி மாத அமாவாசைங்கிறது தட்சிணாயன காலம். சூரிய தேவர் தெற்கு நோக்கி போகிறாரு. உத்தராயண காலங்கிறது இந்த தை மாதம். அதனால தான் தை மாதம் அமாவாசை உத்தராயண காலத்தில், இந்த ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை தட்சிணாயன காலம்னு சொல்கிறது. தெற்கு நோக்கி இப்போ கிளம்புறாரு. அடுத்து தை மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே மகர ராசியில் சஞ்சாரம் செஞ்சு வடக்கு நோக்கி போவார். இது முக்கியமான இந்த அமாவாசை. இந்த மகாலயபட்ச அமாவாசைன்னு சொல்கிற புரட்டாசி அமாவாசை, அது காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு, புதனுடைய உச்ச வீடு. அந்த அமாவாசைக்கு சிறப்பு. இந்த 3 அமாவாசை சிறப்பு. மாதம் வரக்கூடிய அமாவாசை சிறப்பு தான். இருந்தாலும் நம்ம பேருக்கு சொல்கிறோம்ல, அனுமானுக்கு புத்திமத் தாமரஷ்டம் அப்படின்னு சொல்லி, புத்திமான்களில் சிறந்தவன் சொல்லி, இந்த அமாவாசைகளில் இந்த 3மே சிறப்பு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சூரிய தேவர் கடகராசியில் பிரவேசம் பண்ணும்போது இந்த ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையும், சூரிய தேவர் புரட்டாசி மாதம் கன்னியா ராசியில் சஞ்சாரம் செய்யும் போது வரக்கூடிய அந்த புரட்டாசி மகாலயபட்ச அமாவாசையும், இந்த தை மாதம் மகர ராசியில் மகர சங்கராந்தி அன்று அடியெடுத்து வைப்பார். அந்த அமாவாசையை உத்தராயண காலம், இந்த தை மாதம் வரக்கூடிய அமாவாசைன்னு சொல்கிறோம். இந்த அமாவாசை யாரோட திதி அப்படின்னா, ஆஞ்சநேயர் பிறந்த திதி எல்லாத்துக்கும் தெரியும். சரி, ஆனால் முன்னோர்களாகிய பித்ருக்களுடைய திதி முக்கியமான நாள் இந்த அமாவாசை. எல்லா தெய்வங்களுக்குமே திதி உண்டு. இப்போ திருதி எடுத்துக்கிட்டோம்னா மகாலட்சுமி தாயாருக்கு, ஏகாதசி பெருமாளுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதோஷ கால வேலை பார்த்தீங்கன்னா திரியோதசி வரும், யாருக்கு? பரமசிவனாருக்கு. பஞ்சமி திதி துர்க்காமனுக்குன்னு வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். சதுர்த்தி விநாயகப் பெருமானுக்கு, சஷ்டி முருகனுக்குன்னு ஒவ்வொரு திதியும் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு திதி. அந்த திதியில் போய் அந்த தெய்வத்தை வழிபட்டால் பலன் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த அமாவாசை திதி யாருக்குன்னு கேட்டிங்கன்னா பித்ருக்கள், இறந்தவர்களுக்கு மட்டும்தான். அவங்களுக்கு விசேஷமான நாள். இன்று அவர்களுக்கு ஒரு திருவிழா மாதிரின்னு வைங்களேன். அப்போ அன்று அவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் செய்கிறோம், திதி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க மனசு சந்தோஷப்படும், திருப்தி ஆகி சந்தோஷம் அடைந்து நம்ம ஆசி வழங்கி அவங்களுடைய பித்ருலோகத்தை சென்றுவாங்க. இப்போ இந்த பித்ரு தர்ப்பணம் கொடுக்குறோம் இல்லையா, நல்ல நீர்நிலைகளாக இருக்கணும். பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உகந்த நேரம் சூடு பறக்கணும். அதாவது மத்தியான நேரம், அதாவது அதிகாலை நேரம். யாருக்குன்னு கேட்டீங்கன்னா தேவர்களுக்கு, நமக்கும் தான், மனிதர்களாக நம்மளுக்கும் தான். பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறோம்ல அந்த நேரம். ஆனால் உச்சி பொழுது பார்த்தீங்கன்னா பித்தர்கள் கொடுத்துருக்காங்க, சூடு பறக்கணும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கலாம். அப்போ இரவு நேரம் ராட்சசர்களுக்கு போயிடும், அரக்கர்களுக்கு. அப்போ இந்த திதி அமாவாசை திதி முன்னோர்களுக்கு நம்ம திதி கொடுக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த குலதெய்வத்தை வணங்குறது. ஏன்னா குலதெய்வம்னா என்ன? முன்னோர்கள் தான். யாராவது ஒருத்தர் இருந்திருப்பார் ரொம்ப நல்லவரா, அவரை தெய்வமாக வணங்கியிருப்பாங்க. அப்படியே 2 தலைமுறை 3 தலைமுறைன்னு 10 தலைமுறை ஆயிரும், அப்படியே வணங்கிட்டே வந்துடுவாங்க. அப்போ குலதேவதாவும் நம்முடைய முன்னோர்கள் தான் அப்படின்னு, பித்ருக்களும் நம்முடைய முன்னோர்கள் தான், மாத்திருக்களும் நம்முடைய முன்னோர்கள் தான். பித்ரு தேவோ தர்மதா, மாத்ரு தேவோ தர்மதா, குல தேவதான்னு சொல்கிறோம்ல இந்த மாதிரி. அப்போ நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறோம். நல்ல நீர்நிலைகளில் நாமளே கொடுக்கலாம். இதுக்கு யாரும் எந்த ஒரு உதவியும் தேவையே கிடையாது. கையில் எல்லை வச்சுக்கிறங்க, 5 தேங்காய் வாங்கிக்கிறங்க, நூலில் கட்டிக்கிறங்க 5 தேங்காயும். அதில் கதமத்தை ஒரு 2 முழம் கதமத்தை சுற்றிக்கிறங்க. நீர்நிலைகளிலிருந்து நீங்கள் உங்கள் முன்னோர் நினச்சி நீர்நிலைகள் விடலாம். சிவநாமத்தை சொல்லி, நாராயண நாமத்தை சொல்லி, பித்ருக்களுடைய நாமத்தை சொல்லி விடலாம். அப்போ இந்த பித்ருக்களுடைய தேவின்னு பித்ரு புராணம் படிச்சீங்கன்னா சூரிய புராணத்தில் பித்ருக்கள் தேவி அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா இருக்குது. அதாவது சுதா தேவி. அவருடைய பித்ருக்களுடைய தேவன் பேர்
கயாம்புன்னு சொல்லுவாங்க. இந்த பித்ருக்களுடைய தேவி சுதாதேவி தான் நம்ம கொடுக்குற இந்த தர்ப்பணத்தை அபிஸ்வரூபத்தில் எடுத்து கொண்டு போய் நம்ம முன்னோர்கிட்ட கொடுப்பாங்க, பித்ருலோகத்தில் சேர்த்துருவாங்க. அவங்க அதை மகிழ்ந்து நமக்கு ஆசி வழங்குறாங்க. இப்போ எங்கள் தாத்தா இருக்காரு, நிறைய சொத்துக்களை விட்டுட்டு இறந்து போயிட்டாரு. அவர் கஷ்டப்பட்டு சம்பாரித்து சேர்த்து வச்சிருக்காரு. அவருடைய சொத்தை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்னா அப்போது அவருக்கு கடன்பட்டு போயிட்டேன். அவங்களுக்கு முறையான தர்ப்பணம் திதி இந்த இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்முடைய கடன் பித்ருக்கடன் தீர்ந்துடும். இதுதான் ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடியது. நம்முடைய முன்னோர்களுக்கு நன்றி கடனாக நம்ம இந்த பித்ருக்களுடைய கடன் மாத்ரு கடன், இந்த மாத்ரு கடனும் பித்ரு கடனையும் கண்டிப்பாக இந்த அமாவாசை தீர்மானம். அவங்களுக்கு புடலை செடி ரொம்ப பிடிக்கும். புடலை செடியின் நிழலில் தான் இருப்பாங்க. புடலங்காய் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. வாழைக்காயும் ரொம்ப பிடிக்கும். ஒரு வீட்டிலோட ஒரு படையல் போட்டு அவங்க போட்ட முன்னாடி வச்சு படையல் போட்டு அந்த படையலை பசுமாட்டுக்கோ காக்கைக்கோ வைக்கலாம். அவங்க சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு. பசுமாட்டுக்கு பசும்புல் கொடுக்கறது, இதை போல் இந்த படையல் பண்ணி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. இந்த அமாவாசை திதி அன்னைக்கு நான்வெஜ் பழங்கக்கூடாது, அதாவது அசைவம் பழங்கக்கூடாது. பொதுவாகவே பித்ருக்களுக்கு அசைவம் பிடிக்காது, குலதெய்வத்துக்கே பிடிக்காது. குலதெய்வத்துக்கு ஏன்னா இருக்கும் போது சொல்லுவாங்க அவர் அதை சாப்பிட்டார் இதை சாப்பிட்டாருன்னு. இறந்த பிறகு அந்த உடல் மண்ணோட போயிடும். அந்த ஆத்மாவுக்கு வந்து அது அது வேண்டாதான் இருக்கும். இறந்த ஆத்மாவுக்கு வந்து நம்ம பூமியில் வாழ்ந்தது ஆசைப்பட்டாருன்னு நினைக்கவே கூடாது. இறந்தவங்களுடைய முக்கிய குறிக்கோள் என்ன இருக்கும்னா அவங்க நல்ல லோகம் அடைகிறது தான், நற்கதி அடையத்தான் முயற்சி பண்ணுவாங்க. நம்ம பூமியில் இருக்கும்போது நமக்கு உடல் பஞ்சபூத தத்துவப்படி உடல் இருக்கிறதுனால நம்ம கவலைப்படாமல் இருக்கோம். ஆனால் அவங்களுக்கு ஒரே கவலை நற்கதி அடையணும் நற்கதி அடையணும்னே இருப்பாங்க. இந்த இறந்த ஆத்மாக்கள் அவரவர் செஞ்ச புண்ணியம் அவருடைய செஞ்ச பாவத்தின்படி சொர்க்கமோ நரகமோ கிடைக்கும். அவங்களுக்கு செய்ய வேண்டியதை நம்ம செய்கிறது தான் இந்த அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுக்கறது. மத்தியானம் சூடு பறக்கணும், அந்த நேரத்தில் நம்ம கொடுக்கணும். அப்போ கொடுக்கும்போது அவங்க திருப்தி அடைகிறாங்க, நமக்கு ஆசி வழங்குறாங்க. இந்த தர்ப்பணம் கொடுக்கறது எங்கே வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் 2 இடத்த முக்கியமாக வச்சுருக்காங்க, காசி கயா. இப்போ மாயா மதுரா காசி அவந்திகா துவாரகா காஞ்சி அயோத்தியான்னு சப்தபுரிகள். இந்த மாயாங்கிறத ஹரித்வார்னு சொல்கிறோம். அவந்தி தேசம் தான் நம்ம உஜ்ஜயினி, மத்திய பிரதேசம் இருக்குல்ல, அதுதான். அங்கே வந்து மகா காளேஸ்வரராக இருக்கார். அந்த மகா காளேஸ்வரர் லிங்கத்தை வாங்குறவங்களுக்கு மரண பயமே வராதுன்னு சொல்கிறாரு மகா காளேஸ்வரருடைய புராணத்தில். அப்போ அங்கே மகா காளியாவும் அம்மா இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு புண்ணிய தேசம் மாதேஸ்வரம் பூதேஸ்வரம் இதை போல் புண்ணிய ஸ்தலத்துக்கு போய் நம்ம தர்ப்பணம் பண்ணும்போது நமக்கும் திருப்தி கிடைக்குது, அவங்களுக்கும் திருப்தி கிடைக்குது. அதை மோட்சபுரின்னு சொல்லுவாங்க. சப்தபுரிகளை மாயா மதுரா காசி அவந்திகா காஞ்சி அயோத்தியா சொல்கிறோம்ல, இந்த துவாரகா இதெல்லாம் வந்து சப்தபுரிகள். இதில் காசியில் பார்த்தீங்கன்னா பரமசிவம் கைலாயத்தை விட காசியில தான் ரொம்ப சந்தோஷமா இருக்காராம். மாதா பார்வதிட்ட சொல்றாரு, எனக்கு கைலாயத்தை விட காசி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு அவர். அங்கே இருந்து ராமநாமத்தை சொல்லி அத்தனை ஆத்மாக்களையும் மோட்சத்துக்கு அனுப்புறாரு பரமேஸ்வரர். இது வந்து சிவனுடைய ஸ்தலம். இப்போ ஸ்ரீமன் நாராயணன் ஸ்தலம் இருக்குல்ல, அதான் கயா. அங்கே அவருடைய பாதங்கள் இருக்கு. அங்கே உள்ள பல்முனா நதியில் தண்ணி வராது, மேக்சிமம் பார்த்தீங்கன்னா தண்ணியே வராது. அந்த பூமியை தோண்டனோம்னா தண்ணி வந்துடும். அந்த தண்ணீரை எடுத்து நம்ம இந்த தர்ப்பணம் செய்கிறது. அங்கே தான் வந்து மாதா சீதாவும் பிரபு ஸ்ரீராமரும் இந்த காக்காசுரனை வதம் பண்ண கதை தான் அதில் வரும். காக்கைக்கு உணவுறதே வந்து ஜெயந்தன் இந்திரனுடைய மகன், அவனே கேட்டுப்பட்டது. காக்கைக்கு யாரெல்லாம் சாதம் வைக்கிறாங்களோ அவங்க பித்தர்கள் வந்து சந்தோஷம் அடைவாங்கன்னு சொல்லி. அதனால தான் மாதா சீதாவே கொடுத்தது. எல்லாரும் கேட்குறாங்க, நாங்கள் பெண்கள் கொடுக்கலாமா? எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க, ஆனால் எங்கள் அண்ணன் கொடுக்க மாட்டேறேன், நான் எப்படி கொடுக்கறது அப்படின்றாங்க. தாராளமாக கொடுக்கலாம். மாதா சீதா வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா பரு கொடுப்பாங்க. தசரத மகாராஜா மாமனாருக்கு இது பெரிய ஒரு கொடுப்பனை. இந்த மாமனார் இந்த மாமியார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை பெற்று ஒரு மனிதன் கன்னியாதானம் செஞ்சு கொடுக்குறேன். இந்த தானத்தை பாருங்களேன். இதில் இந்த இதில் வந்து அமாவாசை அன்னைக்கு தானம் கொடுக்கறது மிகப்பெரிய இது. அதாவது அன்னதானமோ எந்த தானம் கொடுத்தாலும் நம்ம முன்னோர்கள் திருப்தி அடைவாங்க. ஒரு ஏழை பொண்ணுக்கு மாங்கல்யம் கொடுக்கறத விட ஒரு வாழ்க்கை இழந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குற வாக்கு கொடுக்கறது எல்லாமே வந்து இந்த தானங்கிறது இந்த அமாவாசை அன்னைக்கு கொடுக்கும்போது முன்னோர்களை நினைச்சு கொடுக்கும்போது, இதை எங்கள் தந்தைக்காக கொடுக்குறேன், என் தந்தையுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது சந்தோஷம் அடைவாங்க. தானத்தில் சிறந்த தானம் எதுன்னு கேட்டிங்கன்னா கன்னியாதானம். ஒரு பெண் குழந்தையை பெற்ற ஒரு மனிதன் மிகப்பெரிய புண்ணியத்தை அடைவான். எப்படி அடைவான் அப்படின்றாரு பெருமாள். ஒரு பெண்ணை பெற்று அதை பத்திரமாக வளர்த்து அந்த பெண்ணை ஒழுக்க முடியவளாக வளர்த்து ஒருவனுக்கு கன்னியாதானம் பண்ணி கொடுக்கும்போது பாணிகரணம் சொல்லுவாங்க. சீதா மாதாவை வந்து
கன்னியாதானம் பண்ணுவார் ஜனக மகாராஜா தசரத மகாராஜாட்ட. அப்போ சொல்கிறாரு, சீதா மமசுதா பாணிகரணாம் அப்படின்னுவார். என்னுடைய மகளாகிய சீதாவை ராமனாகிய உனக்கு நான் கன்னியாதானம் தர்றேன்னுவார். அப்போ தான் தசரத மகாராஜா சொல்கிறாரு, நான் யாசகம் கேட்குறவன், உன்னுடைய மகளை நான் யாசகம் கேட்குறேன், என்னுடைய மருமகளா. கொடுக்கும் கையே வாங்கும் கைக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு. அதாவது வாங்கும் கை கொடுக்கும் கைக்கு ஈடாகாது அப்படின்வாரு. நான் யாசகம் கேட்குறேன் அப்படின்வார். அந்த மாதிரி தானம் பண்ணுறவனுடைய கை எப்பவும் உயர்ந்தே இருக்கும். ஒரு மனிதன் எதையுமே தானம் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா அவன் உயர்ந்தறது போயிட்டே இருப்பான். கொடுக்குறவன் தான் உயர்ந்தறது போயிட்டே இருப்பான். ஆனால் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா, கொடுக்கத்தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. மகரிஷி ரமணர் சொன்ன மாதிரி, நீ வலது கையால் கொடுப்பதை இடது கையால் சற்று தாமதமாக பெற்றுக்கொள்கிறாய் அப்படின்னு மகரிஷி ரமணர் சொல்லுவார். நீ கொடுக்குற தானம் உன்னைய வந்து அடையும், எதுவுமே வீணாகாதுன்றாரு. அதுபோலத்தான் இருக்கிற தானத்திலேயே சிறந்த தானம் கன்னியாதானம் தான். ஒரு கன்னிகையை ஒழுக்கமாக வளர்த்து அந்த பெண்ணை ஒரு மனிதன் கன்னியாதானம் செய்து, அந்த பெண் அந்த புகுந்த குலம், அதாவது மாட்டு பொண்ணு சொல்லுவாங்க, குலமகள்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா குலத்தை விருத்தி செய்ய வருபவள். ஒரு குளத்துல ஒரு பெண் அடியெடுத்து வைக்கிறா, அந்த குலத்தை விருத்தி செய்ய வருபவள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாட்டு பொண்ணு சொல்லுவாங்க பிராமணர்லாம். அந்த பெண் அந்த குலத்திலையும் பத்தினி தர்மத்தை கடைப்பிடிச்சு தன்னுடைய தந்தையார் பேரையும் தாயின் பேரையும் காப்பாற்றி புகுந்த வீட்டில் உள்ள மாமனார் மாமியாரை மதித்து கணவனுக்கு செய்ய வேண்டியதை செய்ய ஆரம்பித்து விட்டால் அந்த பெண்ணை பெற்ற தந்தை 12 இந்திரர்கள் வாழும் காலம் வரைக்கும் சொர்க்கத்தில் சுக்கித்திருப்பான்னு சொல்றாரு லட்சுமி நாராயணன் கருட புராணத்தில். அந்த பொண்ணு ஏதாவது அபச்சாரப்பட்டா அந்த பாவம் யாரை சேரும்? கன்னியாதானம் பண்ணவனை. இப்போ கன்னியாதானம் பண்ணவனுக்கு அவ்வளோ பாவம் சேர்ந்தா அந்த பெண்ணுக்கு எவ்வளோ பாவம் சேரும்? பித்ருக்கள் சாபம் சேரும், மாத்துருக்களுடைய சாபம் சேரும் அப்படின்றாங்க. அப்போ ஒரு பெண்ணு ஒரு குடும்பத்தில் போய் நல்ல முறையில் வாழணும், தாய் தந்தையர் பேரை காப்பாற்றணும் அப்படின்னு. ஒரு நண்பருக்கு மாமியார் ஸ்தானம், பெண்களுடைய ஜாதகமும் ஆண்களுடைய ஜாதகமும் களத்திர ஸ்தானத்துக்கு 4ஆம் இடம் தான் மாமியார் ஸ்தானம். அங்கே சனீஸ்வரர் இருந்தார். அதுவும் சுயசாரம். துலாலக்கணத்துக்கு துலாலக்கணம் களத்திர ஸ்தானத்துக்கு 4ஆம் இடம் 10லே சனி இருக்காரு. நல்ல தொழில் பண்ணுறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு. சனீஸ்வரன் பூர்வ புண்ணியாதிபதி தான். ஆனால் அவருக்கு திருப்தி இல்லாமல் இருந்துச்சு. என்கிட்ட கேட்டார், நல்லா சம்பாதிக்கிறேன், நல்ல தொழில் பண்ணுறேன், ஆனால் திருப்தியே இல்லை மனசுலன்னு. ஏன்னா அங்கே மாமியார் தோஷம். அவர் மாமியார் மதிக்கிறதே கிடையாது. ஒரு பெண்ணை பெற்று நமக்கு கொடுக்குறாங்க, நமக்கு ரத்த சம்பந்தமே இல்லாத ஒரு பெண் நம்ம வீட்டில் அமர்ந்து சேவை செய்கிறா. அப்பேற்பட்டு கொடுத்தவங்கள மதிக்கலை. அவருக்கு அந்த மாமியார் தோஷம். அங்கே சனி இருந்து கர்மா கொடுக்காரு. கர்மஸ்தானத்திலே இருக்காரு. கர்மஸ்தானத்தில், அதாவது லக்கணத்துக்கு கர்மஸ்தானத்தில் அமர்ந்து காலபுருஷனுக்கு கர்மஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அவருடைய தொழில் செல்ல. அப்போ மாமியார் ஸ்தானத்தில் சனி இருக்காரியா? இரவில் பிறந்திருக்காரு. தினைக்கும் இரவில் பிறந்தவங்களுக்கு பித்திருக்கார யாருன்னா சனி தான். அப்போ திருமணத்துக்கு முன்பு தந்தை சூரியன் வந்துடுறாரு. தந்தைக்காரன் யாரா? சூரியன். திருமணத்துக்கு பின்பு மாமனாரும் ஆகிறாரு, சூரியன் ஆகிறாரு. இந்த சூரியன் மாமனாருக்கும் வருவார், தந்தைக்கும் வருவார். சந்திரபகவான் மாமியாருக்கும் வருவார், தாய்க்கும் வருவார். திருமணத்துக்கு முன்பு தாயும் தந்தையும் சந்திரனும் சூரியனும், மாத்திருக்கள் பித்திருக்கள் சொல்றோம்ல. அதே போல திருமணத்துக்கு பிறகு மாமனாரும் மாமியாரும் சொந்த தாய் தான் பண்பாரி. இந்த 4 பேருக்கும் அவன் மரியாதை கொடுக்கணும், செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். அப்போதான் அவர் சொன்னார், அவர் உங்கள் மாமியார்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறங்க, இது அவங்கள்ட்ட சொல்லாதீங்க, நீங்களே போய். அவங்க மனசு குளிர்ந்துடும். யாராவது ஒருத்தர் நம்முடைய காலில் விழுக வர்றாங்கன்னா நம்மளை அறியாமையே கையை அவங்கள ஆசீர்வதிக்கும். முடிஞ்ச போச்சு, அவ்வளோதான். இதை செய்யணும். இதை போலத்தான் நம்முடைய யார்கிட்டையும் எந்த ஒரு கடனும் வைக்காமல் நம்ம நித்தியமாக போகணும். அதாவது எந்த ஒரு சுமையும் இல்லாமல் போய் சேரணும் அப்படின்றதான். தான தர்மம் அதிகமாக பண்ணுறது, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, கங்காஜலம் எடுத்து கங்காஜலத்தின் மூலமாக காசி, கயா, அயோத்தியா இப்படி புண்ணியமான ஸ்தலங்களுக்கு போய் கண்டிப்பாக வருடத்துக்கு ஒரு முறையாவது, இல்லை எப்போது நேரம் கிடைக்குதோ கொடுக்கலாம். கயா பிண்டம்னே சொல்லுவாங்க. கயா சிரார்த்தம், காசி, இந்த 2 ஸ்தலத்துக்கும் போய் நம்ம முன்னோர்களுக்கு கண்டிப்பாக திதி கொடுத்தே ஆகணும். எப்பவும் போக வேண்டிய, எப்பயாவது ஒரு முறையாவது போயிட்டு வரணும். சேதுக்கரைக்கு போகலாம் தமிழ்நாட்டில். ஏன்னா அந்த ஒரு கடல் ஓரத்தில் உள்ள கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவிலுக்கு அவ்வளோ சக்தி பித்தர்களுடைய தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு.
அப்போ நம்மளே இப்போ தர்ப்பணம் கொடுக்கலாம். சிவநாமத்தை சொல்லி, பெருமாள் நாமத்தை சொல்லி, நம்மளே முன்னோர்கள் நினைச்சு கண்டிப்பாக ஏற்றுக்குருவாங்க. ஏன்னா நம்ம பாசத்தோடும் பரிவோடும் நன்றி உணர்ச்சியோடும் நம்ம வந்து அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது தாராளமாக ஏற்றுக்குருவாங்க. மாதா சுதாதேவி வந்து அவிஸ்வரூபத்தில் எடுத்து கொண்டு போய் வித்துருங்க. நம்ம காசியை நோக்கி கால் எடுத்து வச்சாச்சு. அப்போ நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுக்காக நான் தர்ப்பணம் பண்ண போறேன்னு சொல்லி காசிக்கு கால் எடுத்து வச்சுட்டோம். நான் கயா போறேன். அவங்க என்ன செய்வாங்கன்னா பித்ருலோகத்துல மூட்டை முடிச்செல்லாம் கட்டி ரெடி ஆயிடுவாங்க. நம்முடைய வாரிசு, நம்ம குலத்தவன் ஒருத்தர் நமக்கு தர்ப்பணம் பண்ண வாரான், திதி கொடுக்க வர்றான் அப்படின்னு. அப்போ நம்ம காசியில போய் தர்ப்பணம் கொடுத்தோம்னா அவங்க நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்க சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க. ஆசீர்வாதம் பண்ணிட்டு இப்போ பஞ்ச பாண்டவர்கள் ராஜஸ்வீ யாகம் பண்ணுவாங்க. அங்க பாண்டு என்ன செய்வாரு, சொர்க்கத்துல சுக்கித்து இருப்பாரு. தேவேந்திர மகிழ்ந்துருவாரு. உன்னுடைய பிள்ளைகள் அங்கே ராஜசூய வேள்வி செய்தார்கள். அப்போ நான் இந்திரன், நான் இருக்கும் காலம் வரை நீ இங்கே சொர்க்கத்தில் இருப்பாய் அப்படின்னு. இது மகாபாரதத்துல வந்து ஒரு கிளை கதையா வரும். பாண்டு மகாராஜா சொர்க்கத்தில் இருக்கிறது மகாபாரதம் படித்தவங்களுக்கு அது தெரியும். அதுபோல் நம்ம வந்து நன்மைகள் செய்கிறது, நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, மாதம் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறது, அவங்களுக்கு சிரார்த்தம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. பசுமாட்டுக்கு அந்த அமாவாசை அன்று அகத்திக்கீரை கொடுக்கலாம், வெல்லம் கொடுக்கலாம், பச்சரிசி கொடுக்கலாம். அதை போல் அந்த அமாவாசை அன்று ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணலாம். அதாவது இந்த சிரார்த்தம் கொடுக்குறது எப்படின்னா, திதி கொடுக்குறீங்கன்னா 4ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்குது, அது சாயந்தரம் வரைக்கும் 4 வரைக்கும். அப்போ வந்து என்ன செய்யணும்னா 12 to 1:30 யமகண்ட நேரம் வந்துடுது. அதனால் 11 மணி 12 மணிக்குள்ளே கொடுத்து முடிக்கிறது நல்லது. அந்த யமகண்ட நேரத்தில் கொடுக்காம இந்த 11 to 12 அந்த நேரத்தில் கொடுக்கலாம். வெயில் பறக்கணும், சூடு பறக்கணும். பித்தர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே வந்து நம்ம முன்னோர்களை வணங்கணும். வணங்கி தான தர்மம் செய்யுங்க. இந்த ஆடி மாதம் வரக்கூடிய அம்மனுடைய மாதத்தில் சூரிய தேவரும் சந்திர தேவரும் குரு பகவான் உச்சம் வரக்கூடிய வீடு இதுன்னா கடகராசி தான். அந்த வீட்டில் சூரிய தேவர் வந்து அந்த சிவராஜ் யோகம்னு சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரம், பிரபு ஸ்ரீராமருடைய நட்சத்திரம் கடகராசி, அங்கேயே பிரவேசம் பண்ணுறாங்க. மிக புனிதமான நாள். நம்முடைய தோஷங்களை நாமே போக்கிக்கலாம். பித்ரு தோஷம் இருக்குது, இல்லை மாத்ரு தோஷம் இருக்குன்னு எவ்வளவோ தோஷங்களை வந்து அத்தனை தோஷங்களையும் நீக்கக்கூடியதான் இந்த அமாவாசை திதி. யாராவது நம்ம முன்னோர்கள் வந்து யாரையாவது ஒரு நிலம் வாங்கியிருப்பாங்க, அதில் வந்து சல்லிய தோஷம் இருக்கும். அந்த நிலம் நம்மகிட்ட இருக்கும், நம்ம கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த பூமி தோஷம், சல்லிய தோஷம்னு சொல்கிறது, அடித்து பிடுங்கிறது. சில இப்போ பார்த்தீங்கன்னா பணத்தை கம்மியாக கொடுத்து வாங்குறது, இதெல்லாம் வந்து சல்லிய தோஷம் ஏற்படும். இந்த பிரேதம், அதாவது இடுகாடு சுடுகாடுடைய இடத்த பிடுங்கிறது, இதெல்லாம் வந்து மாந்தியுடைய தோஷம் வரும். எத்தனை தோஷத்தை நீக்கக்கூடியது ஏன்னா இந்த பித்தர்கள் வழிபாடு தான். நம்மளுடைய தோஷங்களை நீக்கி அவங்க நமக்கு ஆசி வழங்கினாங்கன்னா நம்ம கிரகங்கள் கூட நமக்கு நன்மையை செய்யும், நம்முடைய கர்ம வினையும் குறையும். அவங்க நன்றி கடனை நம்ம வந்து இந்த அமாவாசையை விட்டுறாமல் நம்ம அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்களுடைய ஆசையை பெறணும். நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க நமக்கு நல்ல பிராமணர் கிடைக்கல அப்படின்றவங்க 5 தேங்காயை நூலில் கட்டி அதில் கதம்பத்தை சுற்றி கையில் கொஞ்சம் எள்ளு வச்சுக்கிறோங்க. மோதிரங்களில் தர்ப்பப்புல் இருக்குல்ல, அதை மோதிரமாக செஞ்சு போட்டுக்கிறோங்க. தர்ப்பணம் கொடுக்கும்போது கையில் எந்த ஒரு மோதிரமோ இல்லை செயினோ அந்த பிராஸ்லெட் இருக்கக்கூடாது. நீர்நிலையில் நீங்களே கொடுங்க. கொடுத்துட்டு சிவநாமத்தை சொல்லுங்கள், நாராயண நாமத்தை சொல்லுங்கள், பித்ருக்குல தேவி சுதாதேவி தாயாரை வேண்டுங்க. நீங்களே செய்து கொள்ளலாம். விருஷோ சர்க்கு எப்படி செய்கிறோம் நம்ம கருடபுராணத்தில் சொன்ன மாதிரி அதை போல் நீங்களே செய்யலாம். நீங்களே வந்து உங்கள் முன்னோர்களை திருப்திப்படுத்தலாம். இதுக்கு மந்திரமும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம செய்கிற தவறுகளை பொறுத்து நம்ம செய்கிற நல்லவைகளை மகிழ்ந்து நமக்கு கொடுப்பாங்க, ஆசையும் வழங்குவாங்க. இந்த அமாவாசை திதி முக்கியமான திதி. ஆடி மாதம் வரக்கூடிய சூரிய தேவரும் சந்திர தேவரும் காலபுருஷனுக்கு சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடியது. அங்கே காலபுருஷனுக்கு சுகஸ்தானத்தில் சந்திரபகவானே இருக்கார். மாத்ருக்காரகனும் பித்ருக்காரனும். தாய் தந்தை இல்லாதவங்க, தாத்தா பாட்டி இல்லாதவங்க சந்திர பகவானையும் இந்த மாத்ருக்காரன் சொல்லக்கூடிய சந்திர பகவானையும் பித்ருக்காரன் சொல்லக்கூடிய அந்த சூரிய தேவரை வணங்கி இந்த அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து முன்னோருடைய ஆசியை பெறணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம்.